திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக நம்முடைய நிகழ்ச்சி திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர் துதியும் பாடி திருக்கதவம் திறத்தல் போன்ற பாடல்களையும் பாடி முறையாக துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர் துதியும் பாடுவதற்காக வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று அமைக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கம். வாங்க. சிவாயம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. முதலில் 4 பெருமக்கள் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி, திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரார் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூர தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மறு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார், ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சிறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற உன்னிய கண் 2 எனவும் புவனம் உய்ய, இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றான் திருவருளும் எனவும் கூடி, திருக்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடையான் அவர் கோயில் சேர்ந்தாரன்றே, செஞ்சடைய வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். லலிதாமா திருக்கதவம் திறக்க. முனுசாமி ஐயா பள்ளி எழுச்சி. நமசிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால், அருமால் ஒற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே, திருமாமணி சே திருக்கதவும்
திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஐயா வாங்க, 8வது பாட்டு படிங்க. திருப்பள்ளி எழுச்சி. தண்ணீர் அடியார் பெருமக்களையும் வணங்குகிறேன். நன்றி. சரியா வரல. இப்ப வருது இல்லம்மா? வருது பேசுங்க, படி. முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் அறிகில யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயுனின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. நன்றி. திருச்சிட்ட திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 212வது நாளாக அந்த நன்னாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்பது. அந்தணன் என்போர் அறவோர்னு சொன்னார் வள்ளுவர். அந்த அறமாவது மனத்துக்கண் மாசிலநாதர். காலையில எழுந்து தூய மனதோடு இந்த திருமுறை ஆசிரியர்களை நினைந்து அவர்கள் இயற்றி அந்த நூல்களையே திருக்கோயிலாக வைத்து வழிபட்டால் அந்த திருக்கோயிலை திறந்து அந்த திருக்கோயிலுக்கு சென்று அடைந்து அப்புறம் அந்த திருக்கோயிலை திறந்து பள்ளி எழுச்சி பாடி நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். வாழ்க வாழ்க. நம்முடைய இன்றைக்கு 5ஆம் திருமுறையில 90வது பதிகம், பொது பதிகம்னு போட்டிருக்கோம். ஆனால் இந்த பதிகம் அப்பர் பெருமான் திருப்பாதிரிப்புலியூரிலே அருளி செய்தார் என்று சேக்கிழார் வாக்கு. திருக்குறுந்தொகை பகற்பெண் 4 நாழிகை 10-12 மணி 9:36 10:48 ராகம் இந்தோளம். இந்த தலம் நடுநாடு, பாதிரிப்புலி நடுநாட்டிலே 18வது தலமாக கடலூர் புதுநகரத்தில் இருக்கிறது. பெருமான் தோன்றார் துணைநாதர், அம்மை அருந்தவ நாயகன் பேரு. இதற்கான பெரிய புராண பாடல் திருநாவுக்கரபத்துல 99வது பாட்டு. சிவாயம். மாசில் மதி நீடு புனல் மன்னி வளர் சென்னி அணை பேசையினி யானை உலகாளுடைய பிஞ்சகனை ஈசனை எம்பெருமானை எவ்வுயிரும் தருவானை ஆசையில் ஆரா அமுதை அடி வணங்கி நிதிருந்தார். திருப்பாதிரிப்புலியூரிலே பெருமான் அப்பர் பெருமான் பேச இனியானை உலகாளுடைய நிலையிலே ஆசை தீர பாடிய பதிகம் என்று சொல்கிறார். அதற்கான முதல் பாடல் மாசில் மதியமும்
மாசெல் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வேங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே ஈசன் எந்தை இணையடி நீழலே. நாவுக்கரச பெருமான் திலகவதியாருடைய அந்த தவத்தினால சமணத்திலிருந்து சைவத்துக்கு வந்தார். அதை பொறுக்காத சமணர்கள் அவரை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, சுண்ணாம்பு கலவால வச்சாங்க. சுண்ணாம்பு கலவை தண்ணி ஊத்தினா கொதிக்கும். ஆனால் பெருமான் அவர் என்ன பண்ணாரு, அந்த தோன்றா துணைநாதருடைய திருவடியை மனதில் நினைத்தார். அந்த திருவடி இணையடி நீழலாக மூசு வண்டரை பொய்கையாக அது குளிர்ந்து நின்றது என்று சொன்ன பாடல். மாசில் வீணையாக மாலை மதியமாக வீசு தண்டலாக வீங்கிள வேணிலாக மூசு வண்டரை பொய்கை போல குளிர்ந்தது ஈசன் எந்தை இணையடி நீழலே என்று அந்த குளிர்ச்சியை காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. இரண்டாவது பாடல். ராஜையா வாங்க. சிவாயன் திருச்சிற்றம்பலம்ங்கய்யா. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே நமச்சிவாயவே நானவின்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. நன்றிங்கய்யா. அந்த சுண்ணாம்பு கலவாய் எதனாலே குளிர்ந்தது? இவர் ஓதிய அஞ்செழுத்தினாலே குளிர்ந்தது. அதனாலே அந்த நமச்சிவாய என்பதுதான் ஞானமும் கல்வியும் என்கிறார். ஞானம் என்பது நாம மனதிலே உணர்வது. பெருமான் உள்ளிருந்து உணர்த்துவது ஞானம். பெருமான் உள்ளிருந்து உணர்த்தினால் அதுக்கு ஞானம்னு பேரு. ஆனால் நாம் உலகியல் செய்திகள் தெரிந்ததற்காக கற்பது கல்வி. உலகியல் கல்வி வேறு, அருளியல் ஞானம் வேறு. ஆனால் இரண்டையும் ஒன்றாக தருவது இந்த நமசிவாய என்ற பெருமானுடைய திருநாமம். அதுல நா என்பது நடப்பு, நாம் செய்கிற அனைத்து காரியங்களும் இந்த திருமுறை தமிழோசை உள்பட அந்த நடப்பாக காரியத்தை நாம் தான் செய்கிறோம். நமக்கு மேலே ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்தே போகிறோம். அதுதான் திரோதான சக்தின்னு சொல்லுவாங்க. இந்த திரோதான சக்தி எதுவரை வேலை செய்யும்னா, நான் செஞ்செல்லாம் நல்லா நடந்தா நான் செஞ்சேன்னு. ஆனா தீமை வந்தால் அதை என்னுடைய தீவினையினாலே நல்வினையினாலே நல்வினை வரும்போது நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு, தீமை வந்தால் என்னுடைய தீவினையினாலே வந்தது என்பதை யாரும் ஒத்துக்கொள்வதே இல்லை. அந்த நேரம் பார்த்து கடவுள் நேரம் போறோம். அப்பதான் கடவுளை திட்ட ஆரம்பிச்சிருவோம், பெருமான் என்ன சோதிக்கிறான்னு. அப்படி திட்டினாலும் அவன் அருள் செய்வான். ஏசினும் யானுன்ன ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டார். அப்படி திட்டினா கூட நமக்கு அருள் செய்கிறானே அந்த பெருமானுக்கு என்ன பேரு? சிறப்புன்னு பேரு. பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அந்த அறிவுதான் ஞானம் இல்லையா? அதை பெருமான் உள்ளிருந்து உணர்த்துகிறான். அதனாலே அவனுக்கு சிறப்புன்னு பேர். அந்த சிறப்பாகிய சிவத்தை அடைவதற்கு துணை செய்வது அவனுடைய கருணையாகிய சக்தி. அதற்கு வனப்புன்னு பேர். கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை வல்லாளனாயிருந்து வனப்பு
பத்து எய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண எந்தன் பசுபாசமறுத்தானே எல்லோரும் விரஞ்சு செல்லை அம்பலத்தே கண்ட. அந்த வனப்பு என்ன செய்யும்? யாப்பாகிய நம்முடைய உடம்பு, அந்த உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறது, அந்த உயிருக்குள்ளே உள்ளம் இருக்கிறது, அந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கிற உணர்வை தட்டி எழுப்பி அந்த வனப்பு ஆற்றல் நம்மை சிவத்திலே சேர்க்கும், சிறப்பிடத்திலே சேர்க்கும். அதற்கு தடையாய் இருப்பது அந்த மறைப்பு ஆற்றலாகிய திரோதான சக்தி. அது நம்மை நடப்பு என்ற உலகியலே ஆழ்த்தும். அந்த உலகியலிருந்து நாம் மாறி பெருமானுடைய அந்த கருணையாகிய சக்தியை நினைத்தால் அது நம்மை சிறப்பிலே கொண்டு சேர்க்கும். அதுதான் அருளியல். இப்படி எளிமையாக பொருள் சொன்னவர் என்னுடைய குருநாதர் குலச ராமநாதர். அதுதான் உண்மையான ஞானம், அதுதான் உண்மையான கல்வி, அதுதான் நான் அறிந்த விச்சை அவித்தை, அதுதான் நாம் நாளும் நவின்று ஏற்ற வேண்டிய பொருள். எதனால் என்ன? அது நமக்கு நன்னெறி காட்டும் என்று சுட்டி காட்டுகிறார் அப்பர் பெருமான். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்று ஏற்றுமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டும். அதனால நமக்கு நம்மை நல்வழிப்படுத்துவது, நமக்கு நன்னெறி காட்டுவது நமச்சிவாய் என்று சொல்கிற அப்பர் அந்த பாட்டை எல்லாரும் ஆளுக்கு ஒரு வாட்டி பாடிடலாம். இன்னைக்கு வாழ்க வாழ்க. படிக்கிறோம். நம சிவாயவே ஞானமும் கல்வியும், நம சிவாயவே நான் அறிவிச்சையும், நம சிவாயவே நான் அறிந்தேத்துமே, நம சிவாயவே நன்னெறி காட்டுமே. நீங்க வீடியோ வரலீங்க ஐயா. ஆமாமா, அது ஒர்க் பண்ணலமா, வீடியோ என்னன்னு தெரியலமா. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அதுக்கு தாங்க ஐயா. வந்துச்சுங்க ஐயா. வந்துச்சுங்க ஐயா. திருவடி வணக்கம், திருவடி வணக்கம். எந்துல காட்ட மாட்டேந்தது. எனக்கு கூட வரல ஐயா. இல்ல, என்னோட செல்லோட காட்டல, என்னன்னு தெரியல. அதுல இன்னொரு இதுல போட்டு பாருங்க. நாம சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அறிந்தேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. வரிசை பாட்டு சொல்லுங்க. வாங்க தர்ஷன் வாங்க. ஐயா நான் ஏழாவது பாட்டு பாடுறேன் ஐயா. இல்லையா, நமச்சிவாய பாட்டு பாடு. ஒண்ணு எல்லாரும் பாடலாம், பாடு. எல்லாரும் பாடணும். பாடு பாடு பாடு. ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அறிந்தேன் துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. இது நமசிவாய் என்பது மந்திரம் அல்ல, அது இறைவனுடைய திருப்பெயர். அத காதலாகி கசிந்த பாட்டுல ஞான சம்பந்த பெருமான் பாடல்தோறும் சொல்லி காட்டுகிறார். நாதன் நாமம் நமசிவாயவே, நக்கன் நாமம் நமசிவாயவே அப்படின்னு. இந்த நமசிவாயத்தை ஓங்கி ஓதனம்னு சொல்லுவார் நம்முடைய யாரு, செக்கிழார் பெருமான். ஞானமின் அரிதான் யாருக்கும் நமச்சிவாய சொலாம், ஆனசீர் நமச்சிவாய பதிகத்தை அங்கன் வானமும் நிலனும் கேட்க ஓதினார். அப்படி ஓதினா என்னாச்சு? ஈனமாம் பிறவி தீர யாவரும் என்று நம்முடைய பிறவி பிழி தீர்ந்து இரவாத இன்ப அன்பு பெறலாம் என்று சுட்டி காட்டினார் சேக்கிழார். ஆனால் அது இறைவனுடைய திருநாமம். அதை ஓங்கி ஒலிக்கணும் என்ற எல்லாரும் பாடணும் இந்த பதிகத்தை, இந்த பாட்டைன்னு சொல்லி பாட வைக்கிறோம். வாழ்க வாழ்க.
லலிதா பாலசுந்தரம் வாங்க. வாங்க. லலிதா பாலசுந்தரம் இல்லையா? முனுசாமி ஐயா வாங்க. சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவிந்தேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. நன்றி. பட்டம்மாள் வாங்க. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும் நமச்சிவாயவே நாணவின்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. சிவாய நம. திலகவதியம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவே நானறிவிச்சையும் நம சிவாயவே நானவென்றேத்துமே நம சிவாயவே நன்னெறி காட்டுமே நம சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நமசிவாய் என்பதுதான் உண்மையான ஞானம். அப்ப ஞானம் எதுன்னு கேட்டா, ஞானம் ஈசன்பால் அன்பே என்று சொல்லி காட்டுவார் சேக்கிழார். அதனால அன்பு பெருமானிடத்திலே அன்பு செலுத்துதல், ஆசை நீக்கி அன்பு செலுத்துதல், அந்த ஈசன்பால் அன்புதான் சிவம். அந்த சிவம் நம்மை தேடி வந்து ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய பெரியோர்கள் நமக்கு கொடுத்த கொடையாகிய இறைவனுடைய திருநாமம் தான் நமசிவாய. வாழ்க வாழ்க. பத்மாவதி அம்மா வாங்க. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. சிவா. இந்த நமசிவாயத்தான் நமக்கு நன்னெறி காட்டும் என்று அப்பர் பகவான் சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கோபால் சரிதா வாங்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நமச்சிவாயவே நவின்று ஏத்துமே என்று இந்த நமச்சிவாய என்ற பெருமாளுடைய நாமத்தை ஓங்கி சொல்லுதல். அதாவது நம்முடைய தேவாசிரியர்களா நமசிவாய் என்றுதான் பதிகம் பாடினாங்க. சிவாய நம்முடைய அந்த பதிகமும் இல்லை. அது மந்திரம். அது மனதுக்குள்ளே ஒலிக்க வேண்டியது. பலகால் நமசிவாயத்தை சொன்னால் அது சிவாயன மந்திரமாக மாறும். அப்படி மாறுகிற போது பெருமான் நம்மை தேடி வந்து ஆட்கொள்வான். நானேயோ தவம் செய்தேன் சிவாயனமை என பெற்றேன்
தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான். அதனால நமசிவா என்ற நாமத்தை ஓங்கி ஒலிக்க ஒன்றுவதற்காகத்தான் நம்முடைய தேவாராசிரியர்கள் நமசிவாயத்துக்கு தான் பதிகம் பண்ண தவிர சிவாயனம்னு எந்த பதிகமும் பாடல. ஆனா சிவாயனமரை சொல்லி காட்டுவார்ல தவிர அதற்கான பதிகம் இல்லை. நமசிவாய தான் பதிகம். 3 காதலாகி கசிந்து சொற்றுணை வேதியன் மற்ற பட்டனுக்கு மூவரும் நமசிவாயத்துக்கு தான் பதிகம் ஃபுல்லா பாடிருக்காங்க. வாழ்க வாழ்க. தாமோதரையா வாங்க. தாமோதரையா. நமசிவாய. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும் நமச்சிவாயவே தானவென்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே நமச்சிவாயவே நானவென்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. நமசிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நாம் உலகிலிருந்து தான் அருளியலுக்கு செல்ல வேண்டும். ஏன்னா முதல்ல இந்த உலகத்துல 5 ஐம்பூதங்கள் வழியாக 5 பொறிகளை படைத்து 5 புலன்களை அனுபவிக்கிறோம். இதன் மூலமாக உலக அனுபவம். இந்த உலகிலிருந்து தான் அருளியலுக்கு செல்ல வேண்டும். அதனால இந்த நமசிவாய தான் நமக்கு நன்னறியை காட்டும். அந்த நமசிவாயத்தை பலகால் ஓத அது சிவான மந்திரமாற போது அது உள்ளிருந்து அந்த நன்னறியை உணர்த்தும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. சரஸ்வதி அம்மா வாங்க. சரஸ்வதி. நமசிவாயவே. அம்மா நீங்க பாடுறது கேட்கலம்மா சரஸ்வதி அம்மா. இன்டர்நெட் இருக்கிற இடத்துல வந்துருங்கம்மா. இணையதளம் இருக்கிற இடத்துக்கு வந்துருங்க. ஞானமும் கல்வியும் நமசிவாயவே நானறிவிச்சையும் நமசிவாயவே நானவின்றேதுமே நமசிவாயவே நானவின்றேதுமே நமசிவாயவே நன்னறி காட்டுமே நமசிவாயவே நானவின்றேதுமே நமசிவாயவே நன்னறி காட்டுமே. நன்றி. நமசிவாய் என்பது பெருமானுடைய திருநாமம். அதை நவின்று ஏற்றினால் அது சிவாயன மந்திரமாக மாறி உள்ளிருந்து நமக்கு பெருமானை உணர்த்தும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின்று ஏத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயவே நானவின்று ஏத்துமேன்னு அது ஐயா இப்போ உண்மை சிவனேசையா உண்மை விளக்கம் வகுப்புல அதை தூல பஞ்சாக்கரம்னு விளக்கி காட்டுவார். அப்படி அந்த தூல பஞ்சாக்கரத்தை பலகால் உச்சரிக்க அது சிவாயனம் என்ற சூக்கும பஞ்சாக்கரமாக மாறி போகும். அப்படி மாறுகிற போது பெருமான் நம்மை வந்து ஆட்கொள்ளும் உண்மை விளவாப்புல நம்ம கேட்கலாம். வாழ்க வாழ்க. வாழப்பாடி சித்ரா வாங்க. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும்
அறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின்றே துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. கணபதி நமச்சிவாயம் ஞானம். அந்த ஞானம் தான் நமக்கு வீடு பேற்றை தரும். வாழ்க வாழ்க. கணபதி ஐயா வாங்க. சிதம்பரம் சிவாய சிவாய நமசிவாய ஐயா பெருமக்கள் திருவடி போட்டு போட்டு ஐயா திருவடிகள் ஸ்நானத்தம் அதிகார பெருமக்கள் பூஜாசம் வந்து அதிகார பெருமக்கள் நானாவிலே பரிமாண மத சொந்த பத்திர புட்பாடு சமஸ்காரம் துபதேவம் துபதேவம் சமஸ்காரம் சிவாய சிவாய நம சித்தம் நம சிவாயவே ஞானறிவேச்சையும் நம சிவாயவே ஞானவிந்தேக்குமே நம சிவாயவே நன்னெறி காட்டுமே நம சிவாயவே நன்னெறி காட்டுமே. இந்த பாட்டுல நமச்சிவாய் என்பதை 4 முறை சொல்லி காட்டியிருக்கிறார் அப்பர் பெருமான். அது சைவ நன்னெறி நான்மை, சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4 நெறியில சரியை கிரியை யோகம் என்ற 3 நிலைகளும் அது கல்வியாக அமையும். அப்புறம் கடைசியில ஞான அந்த வீடு பெற்ற நிலை அது ஞானமாக அமையும். அது வீடு பெற்றை தரும் என்று சொல்ல வகையில 4 முறை சொல்லி காட்டியிருக்கிறார். வாழ்க வாழ்க. செல்வம் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே நமச்சிவாயவே நானவின்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். ஆக இங்க நன்னெறி என்பது சைவ நன்னெறி நான்மை, சரியை கிரியை யோகம் ஞானம். அத சீலம் நோன்பு செறிவு அறிவு என்று சொல்லி காட்டுவார் மணிவாசக பெருமான். சீலம் இன்றி நோன்பு இன்றி செறிவே இன்றி அறிவு இன்றி. இந்த 4 வகை நெறிகளை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்காம எங்க ஐயா சொல்லுவாரு. அத நடத்தல் என்றும் வாழ்தல் என்றும் தேடல் என்றும் கூடல் என்றும் சொல்லி காட்டுவார். அது அதற்கான நன்னெறி நமச்சிவாய. வாழ்க வாழ்க. சொக்கம்மாள் வாங்க. சொக்கம்மாள். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் நன்றி ஏத்துமே நமச்சிவாயவே நானவின்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். நமசிவா என்பது நன்னெறி காட்டும். அந்த நான்மை நன்னெறி. நான்மை நன்னெறியாவது சரியை வந்து நடத்தல் என்ற சொல்லாலே சுட்டி காட்டினார். கிரியையை வாழ்தல் என்ற சொல்லாலே சுட்டினார். அந்த அடுத்து யோகம் என்பதை தேடல் என்ற வகையிலும், அதுக்கப்புறம் கடைசியா அந்த ஞானத்தை கூடல் என்றும் சுட்டி காட்டினார். நடத்தல் வாழ்தல் தேடல் கூடல், அதுதான் சைவ நன்னறி நான்மையாகிய சீலம் நோன்பு செறிவு அறிவு. எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னா சரியை கிரியை யோகம் தான் வழக்கு தகர சொல். வாழ்க வாழ்க.
சங்கர் ஐயா வாங்க. சங்கர். ஐயா அது எதில் இருக்கு ஐயா? இப்பதான் வந்தேன் நானு. எந்த பதிவு ஐயா? 5ஆம் திருமுறையில 90வது பதிகா 2வது பாட்டு. சரிங்க ஐயா. மல்லிகாமா படிங்க. அடுத்தது சங்கர் ஐயா படிப்பார். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே ஞானமும் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நாவின்றிலேத்துமே நமச்சிவாயவே நன்னறிவிச்சையும் நமச்சிவாயவே நாவின்றிலே தப்பு தப்பா வருதுங்க. அடுத்தது படிக்கிறேங்கய்யா. நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் பாடக்கூடாது. அப்பர் பரம் அப்படி சொல்லலாம், அதே மாதிரி சொல்லி காட்டணும் இல்லையா? வேற மாற்றி மாற்றி பாடுறது நமக்கு எங்க அதிகாரம் அதுல எடுத்துக்கிட்டு அதே மாதிரி நான் பெரியவங்க நமக்கு எப்படி சொல்லி காட்டினாங்களோ புகுவார் அவர் பின் புகுவேன்னு அந்த வழியிலே போகும். வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின்றேத்துமே நமச்சிவாயவே நானவின்றேத்துமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய் என்பது ஞானம். ஞானமாவது பெருமான் உள்ளிருந்து உணர்த்துவது. நமச்சிவாய் என்பது கல்வி. நாம் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த கொடையை ஆகிய அந்த நூல்களிலிருந்து கற்பது கல்வி. அதன் மூலமா நாம் உணர்வது வித்தை. அந்த வித்தையின் மூலமாக இந்த நமசிவாயத்தை நாம் நம்முடைய நாவிலே நவின்று ஏத்தினால் அந்த நமச்சிவாய நமக்கு நன்னெறி காட்டும் என்று படிப்படியாக சொல்லி காட்டினார். அந்த வழியில நாம் என்ன பண்ணோம், புகுவார் அவர் பின் புகுவேன்னு அந்த அப்படியே அதுல என்ன இருக்கோ அப்படியே படிக்கணும். அதான் வந்து நம்முடைய நமக்கு வாழ்க வாழ்க. படிக்கிறேங்கய்யா. நன்றிங்கய்யா வாய்ப்புக்கு தந்ததுக்கு. வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும் நமச்சிவாயவே நாவின்றில் ஏத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. இந்த நமசிவாயத்தை நான் சொல்றேன்டா நான் என்ற எண்ணத்தோடு இல்லாமல் பல பேரை சொல்ல வைத்து கேட்பதன் மூலமாக நமக்கு ஞானம் வரும், கல்வி வரும், வித்தை வரும். அதன் மூலமாக நாம் பின்னாடி இதெல்லாம் வந்த பிறகு நாம் அதை நானவென்று ஏற்றினால் அது நமக்கு நன்னெறி காட்டும். அதனாலே ஆணவம் அடங்கும், மாயதனை உதறலாம், பல்வினையை சுடலாம் என்ற வகையில சித்தாந்த நெறியிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. நித்திலாமா வாங்க. பலம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின்று ஏத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. முடிச்சாங்களையா? நம்ம அடுத்த பதிகத்தை முடிக்கலாயா? போரூர் செண்பகவல்லியம்மா இன்னொருத்தர் இருக்காங்க ஐயா. போரூர் செண்பகவல்லியம்மா லலிதா பாடுறீங்க. எடுக்கலையா? அவங்களுக்கு கூட அடுத்த பாட்டு பாடுறேன் ஐயா. நமச்சிவாய ஐயா.
நம ஏற்கனவே சிவா பாடிட்ட விட்டுருக்க யாரோ பாடாதவங்க மட்டும் பாட்டா மிச்சம் நம்ம இன்னும் அந்த பதியத்துல இன்னும் 8 பாட்டு பாக்கி இருக்கு. அந்த பாட்டை ஆளுக்கு ஒண்ணு பாடிக்கலாம். சரிங்க. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானெறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவென்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். இது இருக்காயா? நமச்சிவாய சிவாய பாலசுந்தரையா திருச்சிற்றம்பலம். பாடுங்க. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. கிரண் லைன்ல வாப்பா. கிரண். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவென்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. நாம ஸ்கூல்ல படிக்கிற கல்வி நமக்கு என்ன பண்ணும்? உலகியல்ல பொருளாதாரத்தை தரும். ஆனால் இது ஞானம் என்பதனாலே இது அருளியல் நிலையில நமக்கு அருளை தரும். வாழ்க வாழ்க. பொருளிலார்க்கு இவ்வுலகமில்லை அருளிலார்க்கு அவ்வுலகமில்லாகிய அங்கு. வாழ்க வாழ்க. முடிச்சிட்டாங்களையா? மிச்சம் 8 பாட படிக்கலாமா? போரூர் செண்பகவல்லியம்மா. அடுத்தது வந்தவாசி செண்பகவல்லியம்மா. அதோட முடியுது. எத்தனாவது பாத்தீங்க ஐயா? 592. பாட்டு படிக்கிறேன் ஐயா. வந்தவாசி செண்பகவல்லியம்மா. அடுத்தது மாசில் வீணையும் ஆரம்பிக்கும் பாடுப்பா. முதல் பாட்டு சிவாயம். ஐயா அடியன் பாடணுங்களா இல்ல போரு செண்பகவல்லியம்மா பாடணுங்களா ஐயா? நீங்க பாடுங்க. அம்மா நானும் இப்பதாம்மா எடுத்துன்னு இருக்கேன். அடியார் யாரா பாட சொல்லுங்க. அடுத்த பாட்டோட நான் பாடுறேன். அதே பாட்டு தான் இவ்வளவு நாள் நம்ம காதால கேட்ட பாட்டு அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டியதுதான். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு முறை பட்டமல்லம்மா. 10வது ஐயா? 10வது பாட்டா? 10வது பாட்டு. 10வது பாட்டு இல்லம்மா, 2வது பாட்டுமா. ஞானமும் கல்வியும். 592ன்னு சொன்னேன். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நானறிந்தேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. நன்றி ஐயா. அடியன் பாட்டுங்களா ஐயா? பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நான் அபின்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த நமசிவாயத்தை என்ன பண்ணா
கையில என்றது ருஜா தட்டுல என்றது அப்படிலாம் ஒரு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் வச்சிருக்காங்க தீக்கை பெற்றவர்கள்லாம். அது ஒரு வழிமுறைதான். ஆனா அது இப்படி பலர் பாட கேட்ட அந்த நமசிவாயத்தை ஞானமும் கல்வியும் தானா நமக்கு வரும் என்பதுதான் சித்தாந்த கொள்கை. அதனால எல்லாரையும் பாடுகிறது. ஞானப்பிரசாத் இருக்காங்களா? ஞானப்பிரசாத் இருக்காங்களா? வெளியில போயிருக்காருங்க ஐயா. சரி பேர் வந்துச்சு அதனால கேட்டேன். இருந்தா பாட சொன்ன. நல்லம்மாள் ஸ்ரீதேவ் படிக்கிறீங்களா? நல்லம்மாள் ஸ்ரீதேவ் தொடரலையா? இப்ப இந்த நமசிவாயத்தை என்ன பண்ணாரு, எப்படி 4 முறை சொல்லி காட்டினாரோ நம்முடைய அப்பர் பெருமான், அதே மாதிரி இந்த நமசிவாயத்தை போற்றி 4 முறை சொன்னார் மணிவாசக பெருமான். போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை, போற்றியோ நமச்சிவாய புறமனை போக்கல் கண்டாய், போற்றியோ நமச்சிவாய சயசய போற்றி போற்றி என்று நமசிவாயத்தை புகலிடமாக கொண்டால் அது சிவாயன மந்திரமாக மாறி பெருமானிடத்தை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். அதனால எல்லாரையும் படிக்க சொன்னது. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன், தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த பதிகத்தை கண்டினியூ பண்ணி இன்னொரு 8 பாட்டு இருக்கு. அந்த பாட்டை ஆளுக்கு ஒரு பாட்டு பாடு இன்னைக்கு நிகழ்ச்சி முடிக்கலாம், மிச்சம் நாளைக்கு வச்சுக்கலாம். 3வது பாட்டு ஆளாகார் ஆளானாரை. நடராஜையா வாங்க. இருக்காரா? அடியேன் படிச்சிடையா? படிங்க. ஆளாகார் ஆளானாரை அடைந்து உய்யார், மீளாட் செய்து மெய்மையுள் நிற்கிறார், தோளாத சுரையோ தொழும்பர் செவி, வாழாமாய்ந்து மண்ணாகி கழிவரே. இந்த நமசிவாயத்தை ஓதலாம், உய்தி பெறலாம். இல்லைன்னா மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படலாம் என்பதற்கு அடையாளமாக வாழாமாய்ந்து மண்ணாகி கழிவரேன்னு அப்பர் பெருமான் சொல்றார். வாழ்க வாழ்க. 4வது பாட்டு ராணியம்மா. நாடலை வாழ்வு கொண்டு என் செய்தி நான் இலி, சுடலை சோர்வது சொல் பிரானமே, கடலின் நெஞ்சமுது உண்டவர் கைவிட்டால், உடலினார் கிடந்து ஊர்முனி மண்டமே பண்டமே, உடலினார் கிடந்து ஊர்முனி பண்டமே. திருச்சிற்றம்பலம். நமசிவாயத்தை ஓதினால் பெருமான் நம்மை கைப்பிடித்து கொள்வான் என்பத கடலின் அஞ்சமுதொண்டவர் கைவிட்டால் என்ற சொல்ல எதிர்மறையிலே சொல்லி காட்டினார் நம்முடைய அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. அடுத்த 5வது பாட்டு பூக்கை கொண்டார. முனுசாமி வாங்க. பூக்கை கொண்டரன் பொன்னடி போற்றிலார், பூக்கை கொண்டரன் பொன்னடி போற்றிலார், நாக்கை கொண்டரன் நாமோ நவில்கிலார், நாக்கை கொண்டரன் நாமோ நவில்கிலார், ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து, காக்கைக்கே இறையாகி கழிவரே, ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து, காக்கைக்கே இறையாகி கழிவரே. சிவாய நம. நாக்கை கொண்டு அரண் நாமம் நவில்கிறார். பெருமானன் திருநாமத்தை சொன்னா என்ன போறோம்? இந்த உடம்பே கோயிலாகும், காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக,
மணமணிலிங்கமாக மாறும் பொத்தையுன் சுவர் புழுப்பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய இந்த பைக்குறை என்ன பண்ணும்? புன்புலால் யாக்கை பொறை பொறை கரிய பொன்னடும் கோயிலா புகச் செய்யலாம். இல்லைன்னா ஆக்கைக்கு இறை தேடி அலமந்து காக்கைக்கு இரையாகி கழிவர்னு அப்பர் சாமி சொல்ற. வாழ்க வாழ்க. குறிகளும் அடையாளம். உமாமா வாங்க. உமாமா அஞ்சு 90. அஞ்சாவது பாட்டு 590. மாசில் வினை பதிவுல அஞ்சாவது பாட்டு 6. பட்டம்மாள் படிங்க. அதுக்கு அஞ்சாவது பாட்டு இல்லையா? ஆறாவது பாட்டா? குறிகளும் அடையாளம். பட்டம்மாள் படிங்க. அவங்க அடுத்து தர்ஷன் படிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க படிங்க. சரிங்க ஐயா. குறிகளும் அடையாளமும் கோயிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நேர்மையும் அரிய ஆயிரம் ஆரணம் ஓதிலும் பொறியிலீர் மனமென் கொள் புகாததே. சிவாய நம. எங்க ஆரணம் என்பது வேதம். அந்த வேதமாவது தமிழ் வேதம். அதுதான் நமசிவாய. அந்த நாமத்தை ஓதினால் பொறியிலீர் மனம் என்கொல் புகாததே. நம்மை அறியாமலே நம்முடைய மனம் பெருமானிடத்திலே சென்று சேரும். அதனாலே பெருமான் நம்மை தேடி வருவான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. வாழ்த்த வாயு நினைக்க மடன் என்றும். ஐயா நான் பாடட்டுமா? பாடுறதா பாடுறதா? வாழ்த்த வாயு. ஏழாவது பாட்டு நீ பாட சொன்னல, பாடு. இல்லங்க ஐயா, நான் 5வது தான் வச்சேன். தர்ஷன் நமச்சிவாய பாட்டு பாடுறதுனால வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியுன் தந்த தலைவனை சூழ்த்த மாமல்ல தூவி தூதியாதே வீழ்த்த பாவினை ஏன் நெடுங்காலமே வீழ்த்த பாவினை ஏன் நெடுங்காலம். இந்த வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் எதற்கு? நமசிவாயத்தை ஓதுவதற்கு. ஆனதான் மழைவாசக பெருமான் சிவபுராணத்தை ஆரம்பி சொல்லவே நமச்சிவாய வாழ்க என்று அந்த வாழ்த்த வாய் என்று நமசிவாயத்தை முதலில் வாழ்த்தினார்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு திலகவதி அம்மா வாங்க. அடுத்தது உமா அம்மா. திருச்சிற்றம்பலம். எழுது பாவை நல்லார் தீரம் விட்டு நான் எழுது பாவை நல்லார் தீரம் விட்டு நான் தொழுது போற்றி நின்றேனையும் நான் தொழுது போற்றி நின்றேனையும் சூழ்ந்து கொண்டு உழுத சால் வழியே உழுவான் பொருட்டு உழுத சால் வழியே உழுவான் பொருட்டு இழுத நெஞ்சம் இது என் படுகின்றது இழுத நெஞ்சம் இது என் படுகின்றது. நன்றிங்க. சிவாய நம. தொழுது போற்றி நிற்றல் தான் அந்த நான் சொன்ன அந்த திருவாசக பாடல். போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போற்றியோ நமச்சிவாய புகலிடம் புரிதென்றில்லை போற்றியோ நமச்சிவாய புறமனை போக்கல் கண்டாய் போற்றியோ நமச்சிவாய சயசய போற்றி போற்றி என்று பெருமானை தொழுது போற்றி நின்றால் அதை நாம் மட்டும் செய்யாமல் அடுத்தவர்களை செய்ய வைத்துதான்
உழுதசால் வழியே உழுவான் பொருட்டு சொல்லல் சொல்லி தொழுவாரை தொழுதல் என்ற வகையிலே அந்த உழுதசால் வழியை உழுதல் அததான் எல்லாரையும் பாட வச்சு கேட்கிற புண்ணியம். வாழ்க வாழ்க. அத சொல்றதை விட கேட்கறதுல புண்ணியம் அதிகன்றனாதான் உழுதசால் வழியே உழுவான் பொருட்டுன்னு ஒரே பாட்டையே பலரையும் பழக்க காரணம் அந்த வழியில நம்முடைய மனதை செலுத்த வேண்டும் என்பதற்காக. ஏதோ பந்தம் படிச்சோம் பாட்டை மறந்து போனாம பலகால் சொல்ல சொல்ல தானாக மனதில் நிற்கும் நின்ன பெருமான் நம்மை தேடி வந்து அருள் செய்வான். வாழ்க வாழ்க வாழ்க. நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுள்ள உழுது சால் வழியே உழுவான் பொருட்டுன்னு. ஆமா மண்ணை பதப்படும். முதல்ல ஊதிங்கன்னா என்ன பண்ணா அந்த கடினத்தன்மை போகும். ஆனா மறுபடியும் திரும்ப உழுத அந்த கடினத்தன்மை போறது மட்டும் இல்லாம அது ஒரு மிருதுவாயி நமக்கு விதை நடுவதற்கு வசதியா இருக்கும். அதனால உழுத சால் வழியே உழுவான்னு விவசாயத்துல சொல்லுவாங்க. அது விவசாயம். மெய்மையாம் உழவை செய்து விருப்பனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி என்று அருளிய நிலையிலே செய்த உழுதல் என்பது நமசிவாயத்தை பலகால் சொல்லுதல் பலர் வாயாலே சொல்ல கேட்ட. வாழ்க வாழ்க. நன்றிங்க. அதனாலதான் நம்ம முன்சாமி அடிக்கடி சொல்றது என்னடா, இப்ப நம்ம சொல்றதை செய்யல அப்படியே காதல் கிட்ட மறந்துடாம இதை இந்த மீள் பதிவை போட்டு கேட்டா நம்ம நமசிவாயத்தை என்னென்ன சொன்னோன்னு ஞாபகம் வரும். அது அப்படி கேட்டா அதுல என்ன சந்தேகம் வந்து திருப்பி கேட்டா இன்னும் விளக்கம் தானா வரும். பெருமான் உள்ள இருந்து உணர்த்துவான். வாழ்க வாழ்க. அதனால அந்த மீள் பதிவு போட்டு கேட்கிற பழக்கத்தை உண்டாக்கின நமக்கு என்ன பண்ணும், அதுல சந்தேகங்கள் வரும். சந்தேகங்கள் கேட்டா மீண்டும் பெருமான் ஏதாவது விளக்கத்தை தருவா, அது உள்ள இருந்து உணர்த்துவா, அதையும் சொல்றதுக்கும் வாய்ப்பாகும். வாழ்க வாழ்க. நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுள்ள. நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுள்ளே புக்கு நிற்கும் பொன்னார் தடை புண்ணியன் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவதம் நாணியே. பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பவர் அவதம் நாணியே. நம்ம வாரியார் தமிழ் சொல்றாரு, நானும் பூஜை பண்றேன், கையில பூ நீரை வச்சுக்கினேன், என்னம்மா சாம்பார் ஆயிடுச்சா, என்னம்மா என்ன காய் பண்ண, என்னம்மா என்ன இன்னைக்கு பொரியல், என்னம்மா இன்னைக்கு கூட்டு அப்படின்னு கேட்பாங்க. அது பூஜை அல்ல. எது உண்மையான பூஜை? நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்பன் பொன்னார் சடை புண்ணியன். நாம் பெருமான் நினைத்து உருகினால் பெருமான் நம்மை நோக்கி வருவான். அதுதான் உண்மையான பூசனை அப்படின்னு வாரியார் சாமி இந்த பாட்டை சொல்லி காட்டு அப்ப கிண்டலா சொல்லுவாரு. கையில பூ வச்சுக்கின்னு சாம்பார் ஆச்சா ரசம் ஆச்சான்னு கேட்பாங்க, அது எல்லாம் பூசை அப்படின்னு சொல்லி காட்டார் வாரியார் சாமி. வாழ்க வாழ்க. விறகில் தீயினன் பாலில் படுனை. தாமோதரையா திருச்சிற்றம்பலம். விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வாழ்க வாழ்க வாழ்க. உழுதசால் வழியே உழுவான் பொருட்டுன்னு மாதிரி அந்த நமசிவாயத்தை பலகால் சொல்ல சொல்ல பல பேர் சொல்லி கேட்க 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 என்ன ஆகும்? அது முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. எப்படி விறகுல தீ போல பாலில் படு நெய் போல அப்பெருமான் மறைய நின்றுளான். அதை பல பேர் சொல்ல கேட்டால் அத முருக வாங்கி கடைதல் என்று சொல்லி அங்க மேல உழுதசால் வழின்னு சொன்னார், இங்க முருக வாங்கி கடைன்னு சொன்னார். ஆனதான் பல பேர் நமசிவாயத்தை பலகால் சொல்லுதல் பல பேர் சொல்ல கேட்டல் என்பதற்கு அடையாளமாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்தது. வாழ்க வாழ்க. நன்றி. இதோட நிகழ்ச்சி நிறுத்திலாம், மிச்சம் நாளைக்கு வச்சுக்கலாம். மணி 6:20. வாழ்க. திருப்பொன்னூசல் கணபதி ஐயா வாங்க. திருப்பொன்னூசல் படிங்க, 7வது பாட்டு. அடுத்தவங்களை படிக்க சொல்லப்பா.
அவர் வீட்டுல வேற யாருன்னா படி சொல்லுங்க, வேற யாருன்னா படி சொல்லுங்க சாமி. வாழப்பாடி சித்ரா வாங்க, வாழப்பாடி சித்ரா. நாளைக்கு ரெடி ஆட்டு வைக்கிறேன்பா. ஐயா திருச்சிட்டோமாங்க ஐயா. சிவ சிவா. ஐயா ஐயா வேறவங்கள படிக்க சொல்லுங்க ஐயா. ஏழாவது பாட்டு படி. படிக்கிறையா? படிங்க. அனோ அலியோ அறிவையோ என்றிருவர் கனா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனே உணாக உண்டருளோ உத்தர கோசமங்கை கோனார் பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி பூனார் வனமுலையீர் பொன்னு சல்லாடாமோ பொன்னு சல்லாடாமோ. நன்றி ஐயா. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நானவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமேனு பொண்ணு சொல்லாடணும்னு சொல்ற மாதிரி இருக்குது பாட்டு. வாழ்க வாழ்க. நமசிவாய சொல்லி பொண்ணு சொல்லாடுது. அது என்ன பாட்டுங்களா? அடைப்பதற்கு படிங்க. வாழ்த்து கணபதி விடுமின் வெகுளு வேட்கை நோய். கணபதி ஐயா வாழ்த்து படிங்க. 8:45 நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை, உடையான் அடிக்கு பெருசாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார கதவது அடையாமே உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்க நால்வான் புகழ்களையே உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்க நால்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. நமசிவாயத்தை ஓதுவதும் கேட்பதும் எதற்குன்னு, அந்த புயங்கர் நம்மை ஆள வேண்டும், நம்முடைய புகழ் களையப்பட வேண்டும். புகழ் வந்தா ஆணவம் வரும். அதனால அந்த ஆணவத்தை அடக்குவதற்காக அந்த புயங்கர் நம்மை ஆள வேண்டும் என்று பாடுற மாதிரி அமைந்த அந்த யாத்திரை 10 பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. வாழ்த்து சொல்லுங்க. யார் சொல்றது வாழ்த்து? படிங்கம்மா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்லதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தரத்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெட்பை கூர் செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். நன்றி ஐயா. அடியார் அடிமை அறிவாய் போற்றி, அமரர் பதியாள வைத்தாய் போற்றி, ஆட்சி உலகை உடையாய் போற்றி, அடியார்க்கு அமுதலாம் ஈவாய் போற்றி. விடைபெறலையா? நாளைக்கு வச்சுக்கலாயா? நன்றி நன்றி அன்பா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. சிவாயனம் சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டு கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கர் சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறை தற்போது
பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கு பன்னிசை பயில்வோம் என்ற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மேலும் இன்று இரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ள வேண்டும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய். அனைவருக்கும் வணக்கம். விடைபெறும் ஒரு செய்தி, நம்ம நடராஜையா ரொம்ப முயற்சி பண்ணி இந்த நிகழ்ச்சியெல்லாம் பதிவு பண்ணி அப்படியே சேமிச்சு வைக்கிறார். ஆனால் அதை திருப்பி போட்டு கேட்டு பாத்தீங்கன்னா நம்ம என்ன இன்னைக்கு நமசிவாயை பத்தி என்னென்ன செய்திகள் சொன்னோன்றதை நம்ம இன்னொரு முறை மனசுல வாங்கலாம். அப்படி வாங்குகிற போது நமக்கு ஏதாவது சந்தேகம் வரும். சந்தேகம் இருந்து அந்த சந்தேகத்தை கேட்டா மீண்டும் அந்த சிந்திச்சு பெருமான் என்ன உணர்த்த சொல்லறதுக்கான வாய்ப்பாகும். அதனால அந்த ரெக்கார்டிங் அப்படியே வச்சிடாம திருப்ப போட்டு கேட்டு பாக்குற பழக்கத்தை உண்டாக்கினா நல்லது. டைம் நமக்கு எப்ப டைம் கிடையாதோ அப்ப போட்டு கேட்டுக்கலாம். வாழ்க்கை வாழ்க்கை. நன்றி, நன்றி, மிக்க நன்றி.